ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். டெய்லி ரெசிபி சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி டீ கடை போண்டா. ரொம்பவே ஈஸியான ரெசிபி. யூஸ்வலாக இந்த போண்டா மைதா மாவு இல்லைன்னா கடலை மாவு இதை வச்சு தான் செய்வாங்க. இன்றைக்கி நம்ம கோதுமை மாவு வச்சு செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா இதே அளவு மைதா மாவு கூட எடுத்துக்கலாம். இன்றைக்கி கோதுமை மாவில் தான் செய்ய போகிறோம். இதில் 1 கைப்பிடி அளவுக்கு மெலிசாக கட் பண்ண கோஸ் சேர்த்துக்கிறேன். டீ கடை போண்டாவில் கோஸ் தான் அதிகமாக சேர்ப்பாங்க, வெங்காயம் கம்மியாக தான் சேர்ப்பாங்க. அதனால் பாதி வெங்காயம் மெலிசாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். இதில் இப்போது 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதில் பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 பிஞ்ச் பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். இது கண்டிப்பாக சேர்க்கணும். இதில் 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் 1 பிஞ்ச் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த அளவு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. வடை மாவு கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும். திக்காக இருந்தால் போண்டா ஹார்டாகிடும். ஸோ இந்த அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டு பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இதில் நம்ம போண்டாவை போட ஆரம்பிச்சிடலாம். நிறைய போடாதீங்க, ஒன்றோடு ஒன்று ஒட்டிட்டு ஒரு மாதிரி பிரிஞ்சு போயிடும். அதனால் கொஞ்சம் ஒரு 4-5 அளவுக்கு மட்டும் போட்டுக்கோங்க. போட்ட உடனே திருப்பி விடக்கூடாது, திருப்பி விட்டால் பிரிஞ்சு போயிடும். கொஞ்சம் நேரம் வேக விட்டுட்டு திருப்பலாம். ஒரு 2 நிமிஷம் போல் வேகட்டும். இப்போ 2 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ இதை திருப்பி விட்டுக்கலாம். அவ்வளோதான், திருப்பி விட்டாச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். இது நம்ம இன்னொரு சைடு திருப்பி விடலாம். அவ்வளோதான், 2 சைடும் நல்லா வெந்து வந்துடுச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக கோல்டன் கலரில் வந்திருக்கு. இதில் நம்ம கலர் பவுடரே சேர்க்கலை, நம்ம போட்ட மஞ்சள் தூளே உங்களுக்கு இந்த மாதிரி கோல்டன் கலரில் வந்திருக்கு. அவ்வளோதான், இதை எண்ணெயிலேருந்து இப்போ எடுத்துடலாம். இது நான் கடைசியாக போட்ட பேட்ச். இதில் ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்ம போண்டா எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எப்போவுமே இந்த போண்டா கூட சூடான டீயோ காஃபியோ வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், போண்டாவும் சூப்பராக இருக்குது. மேலே கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பியாக இருங்க, லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள்.